இந்த கொசப்பேட்டையில் கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேர் இருந்தாங்க, குலால இனத்தை சேர்ந்தவங்க. அந்த குலால இனத்தை சேர்ந்தவங்க குயவர் இருக்கிறதுனால இந்த இடமே கொசப்பேட்டைன்னு பேர் வச்சாங்க ஆதி காலத்தில். இப்போ சமீபத்தில் இப்போ வந்து குலாலர் வந்து ஒரு 30 குடும்பம் தான் இருக்குது. எனக்கு வயசு 66. இந்த குலால இனத்தை சேர்ந்தவன் நான். குலால இனத்தை எங்கள் அப்பா மண்பாண்டம் செய்து, எங்கள் தாத்தா மண்பாண்டம் செய்து பழித்து எங்கள் தாத்தா காப்பாற்றினார், எங்கள் அப்பா என்னை காப்பாற்றினார். அவர் பானைகள் செஞ்சார், நாங்கள் வந்து பொம்மைகள் செய்கிறோம். அந்த பானை செய்கிற அளவுக்கு இங்கே வந்து இடம் வசதி இல்லை. மண்ணு தர, சிம்டி கிடையாது, தெரு விளக்கு இல்லை. சம்பந்தமூர்த்தி நான் 5 பிள்ளைங்கள 3 புள்ள 2 பொண்ணை வச்சுக்கின்னு மண் வேலை செய்வேன். பொம்மையை வந்து எப்படி செய்கிறாங்கன்னது எங்கள் தாய் தகப்பனார் எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்துக்கினே இருப்போம். மறுநாள் நாங்களே செய்வோம். அப்படியே பெயிண்ட் பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு மேற்பட்டு அதை செஞ்சுக்கின்னு படிப்பையும் பார்த்துக்கின்னு அப்பத்தி எஸ்எல்சி வரைக்கும் படிச்சிருக்காரு. 1977 எம்ஜிஆர் ஆட்சியில் எஸ்எல்சி வரைக்கும் படிச்சுக்கிறேன். எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த பண்டிகை வருகிறதோ அந்தந்த பண்டிகைக்கு ஏற்ற மாதிரி சின்ன உண்டி, பெரிய உண்டி, நடு உண்டி, கிளி, மான் தலை, அந்த மாதிரி எல்லா வகையான மக்கள் விரும்பும், குழந்தைகள் விரும்பும், குழந்தைகள் விளையாடக்கூடிய அனைத்தும் நாங்கள் செய்து இங்கே ஹோல்சேல் ரேட்டில் விற்பனை செய்வோம். வியாபாரிகள் வந்து இங்கே வாங்கினும் போவாங்க. நாங்களும் போய் அங்கே கடை போட்டு வியாபாரம் செய்வோம். இந்த கலையிலே ரொம்ப மிக சிறந்த இடம் எதுன்னா கொசப்பேட்டை தான். பனைமரம் பார்த்திங்கன்னா மரத்துலேருந்து வர நடு குருத்து தான் நம்ம எடுக்கணும். அந்த குருத்து தான் நமக்கு யூஸ் ஆகும். அந்த குருத்தில் பண்ணுற ப்ராடக்ட்டு தான் இந்த மாதிரி ப்ராடக்ட்டு தான் பண்ண முடியுங்க. வேறு அது எதுக்குமே யூஸ் ஆகாது. நான் 28 வருஷமாக நான் வந்து இந்த தொழில் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ட்ரைனிங்கு நான் நிறைய இடத்துல கொடுத்துருக்கேன். நான் ட்ரைனிங் எடுக்கும்போது 90-91 நான் ட்ரைனிங் எடுத்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஸ்டைஃபண்டு பார்த்திங்கன்னா 350 ரூபா ஸ்டைஃபண்டு. ஸோ இந்த பனை ஓலை வந்து அப்போ தான் நானே புதுசாக பார்க்குறேன். அப்போ தான் நானே கற்றுக்கிறேன். கற்றுக்கிறதுக்கப்புறம் எனக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. நான் ரொம்ப விரும்பி போட்ட பொருள் பார்த்திங்கன்னா மாலை ரொம்ப விரும்பி போடுவேன். ஒரு மாதம் பயிற்சி கொடுக்குறோம். இதுக்கு வந்து ரவுண்டு பாக்ஸு, ஃப்ளவர் வாஷு, அப்புறம் ஃப்ளவர் பொக்கெட் பண்ணலாம். அப்புறமா வந்து மார்க்கெட்டிங் பாஸ்கெட்டு, அப்புறமா வந்து பிலாப்பிட்டி, பூஜா பாஸ்கெட்டு, ஓவல் ட்ரே, ஸ்கொயர் ட்ரே அப்படின்னு எல்லா இதுவும் நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம இன்ஸ்டியூட்லேயே ஒரு மாதம் நடக்குது. ஊர்லேருந்து வந்து படிக்கிற பசங்களுக்கெல்லாம் அவங்க ஊரில் இதெல்லாம் யூஸ் ஆகும். ஏன்னா மரம் இருக்குது, பனை மரம் இருக்குன்றதுனால இந்த பனை ஓலை ட்ரைனிங்கும் அவங்க கற்றுக்கிடலாம். கற்றுக்கிட்டதை அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். அவங்களே இதில் வந்து சொல்லி நம்ம சேல்ஸும் பண்ணலாம். ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் பனைமரம் வந்து தமிழ்நாட்டில் 6 கோடிக்கு மேலே பனைமரம் இருந்திருந்தாங்க. நவடேஸ் அது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, 3.5 கோடி. ஏன்னா ரொம்ப வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இது
இந்த ட்ரை ஏரியா அது அந்த பனைமரம் ஏற அந்த லேபர்ஸ்லாம் குறைஞ்சதுனால ரொம்ப பனைமரத்தை வெட்டிட்டாங்க. எங்கள் ஊர் வந்து சேலம். அந்த சேலத்தில் பார்த்திங்கன்னா மரம் நிறையா இருக்குது. ஸோ அங்கே போய் நான் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் என் மக்களுக்கு நான் அதை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையும் இருக்குது. இதை வந்து இந்த ப்ராடக்ட்டை நான் வந்து இன்னும் நிறைய பண்ணணும். நான் பண்ணாதது ஒரு விஷயம் நினச்சிருக்கேன். அதுவும் அவங்கள வச்சு நான் பண்ணி அங்கே வந்து இந்த மார்க்கெட்டிங் பண்ணி அவங்கள ஒரு ஒரு டெவலப் பண்ணி கொண்டு போகணுன்றது ஒரு ஆசை வச்சுருக்கேன் நான். அது இது மூலிமா நிறைவேறணும்னு நான் நினைக்கிறேன். சபதினாக்கா அதாவது அந்த பொம்மை போடுறது, அந்த சிலைங்க செய்கிறது, அவங்களாம் அந்த பேர் வரும் சபதி. கோயிலால் வந்து அவங்க வந்து கூப்பிடுறது கோயிலெலாம். நாங்களாம் எழுது கிடையாது இந்த சபதின்ட்டு. அவங்க கூப்பிடுவாங்க, மக்கள் கூப்பிடுவாங்க. கோயிலில் கூப்பிட்டு மூலசாந்தி உள்ளே போவோம். உள்ளே போய் கருங்கரு உள்ளே போயிட்டு, அதாவது பூணு போட்டால் தான் உள்ளே விடுவாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து பித்தளை தகடு எடுப்போம். பித்தளை தகடு எடுத்து அளவு எடுத்து அங்கேயே கோயிலே போய்ட்டு அளவு எடுத்து தகடு வாங்கிட்டு வந்து மார்க் பண்ணி வெட்டி டிசைன் வரைஞ்சி அதை நகாசு சுற்றியால் அடித்து பூ கொடியெல்லாம் போட்டு ஹாஸ்பிட்டலில் மாட்டுவோம். இந்த வேலை வந்து 35 வருஷமாக செய்கிறேன். கோயில் சம்மந்தப்பட்ட கூப்பிட்டு செய்ய சொல்லுவாங்க. அது எல்லாம் நாங்கள் வேலை முடிஞ்சு எடுத்துட்டு வரும்போது அவங்ககிட்ட வந்து பர்மிஷன் வாங்கணும். ஏன்னா நாங்கள் வெளியே வரும்போது யாருன்னா போலீஸ்காரங்க நடக்குவாங்க, இது என்ன எடுத்துன்னு வர எல்லாம் கேட்பாங்க. அதனால் அந்த பயலாம் இல்லாத நம்ம தைரியமாக அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு பேப்பரில் எழுதி வாங்கிட்டு கொடுத்தா எனக்கு தொல்லையாக இருக்காது. இப்போ இங்கே வேலை செய்கிறது நாங்கள் 4 பேர். நான் வந்து வாட்டுமானம் பண்ணி கொடுக்குறேன். வாட்டுமானம் பண்ணுறதுன்னா அவங்க கோயிலில் கேட்பாங்க, ஐயா இதுக்கு கவச்சம் முழுசாக செய்யணுமா, தனித்தனியாக செய்யணுமா அப்படின்னு கேட்பாங்க. முழுசாக செய்யணும் முழுசாக செஞ்சு கொடுப்போம், தனித்தனியாக செய்யணும் தனித்தனியாக செஞ்சு கொடுப்போம். அதுக்கப்புறம் டிசைன் ஒர்க் பண்ணுறது பூரா தம்பி தான், அவர் தான் பண்ணுவார். அவர் வேலை இந்த படிச்சுட்டு இருக்கார். படிச்சுட்டு இருந்து இந்த வேலையில் ரொம்ப ரசித்தோன்னே இந்த வேலையில் வந்து ஒரு உட்காண்டாரு. எங்கள் தாத்தா வந்து கலசம், இந்த கவசம், கொடிமரம், இப்போ வாசப்படி தகடு, இந்த கோபுரத்துக்குன்னா போடுவார் அவர். அவரால் எங்கள் அப்பா கற்றுக்கினாரு. எங்கள் அப்பாலேருந்து நான் கற்றுக்கிறேன். இப்போ நான் கற்றுக்கலாமல் என் பிள்ளைக கற்று தருவேன். 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நான் வேலை கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கேன். அப்போல்லாம் வேலை வந்து ரொம்ப டைட்டு. கவச்சம் வேலை, சாமி சிலை வேலை, அது மாதிரி கொடிமரம் வேலை, திருவாய்ச்சி வேலை எல்லாம் நிறைய வரும் வேலை. அப்போ செஞ்சுக்கிட்டே இருப்போம், எங்களால் செய்ய முடியாது. அந்தளவுக்கு டைட்டாக இருந்தது 10 வருஷத்துக்கு முன்னாடி. இருக்க என்ன ஆச்சுன்னா வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை, வேலையும் வரமாட்டுது. அதுமாரி இப்போ வந்து வேலை சரியாக ரொம்ப டல்லாக தான் இருக்குது. ஆனால் சில பேர் நல்லா செய்கிறோம் அப்படின்னாலும் எங்கள்கிட்ட வேலை கொஞ்சம் வந்துட்டு இருக்குது. இந்த கோயில் வந்து நாங்கள் ஒரு கோயில் போய் வேலை எடுத்து செய்வோம். அது சேர்ந்து நம்ம நல்லபடியாக பண்ணி கொடுத்தாக்கா அடுத்தவங்க ஆண்டு வந்து வெளியே சொல்லுவாங்க. அப்படி தான் இது முன்னேற்றம் வர்றது.